ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு கருவாடு தொக்கு தான் செஞ்சேன். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரியணும். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 5 இல்லை 6 பூண்டு நல்லா நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியும் நல்லா கட் பண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே தான் வதக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இப்போது 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கலந்த மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த கேப்பில் நான் ஒரு 5 முட்டை நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேன். முட்டை சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததை தூக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளியை சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டா ரசம் ரெடி. கருவாடு தொக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு